Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். Capacity to ship packages within D days. A conveyor belt has packages that must be shipped from one port to another within D days. The ith package on the conveyor belt has weights of I. Each day we load the ship with packages on conveyor belt in order given by weights. We may not load more weights than the maximum weight capacity of the ship. Return the least weight capacity of the ship that will result in all packages on conveyor belt being shipped within days. Right? So நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்கு, ரைட்? ஸோ பேசிக்கலி ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்கு, அதுக்கு மேலே வெயிட்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்கு and we have weights, right? So இந்த மாதிரி weights இருக்கு. ஸோ கன்வேயர் பெல்ட் அண்ட் வெயிட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த டேஸ்ன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க, டேஸ்னு ஒரு வேரியபிள் தந்திருக்காங்க. ஸோ இந்த வெயிட்ஸ் வந்து ஈச் வெயிட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆர்டர் வைஸ் இருக்குது, ரைட்டு? ஸோ நம்ம வந்து we have to return the minimum weight of the ship. அதாவது நம்ம ஷிப்பில் தான் நம்ம வந்து வெயிட்டை வந்து போட போகிறோம். ஸோ மினிமம் வெயிட் ஆஃப் த ஷிப், அதாவது மினிமம் கெப்பாசிட்டி ஆஃப் த ஷிப், அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் டே வந்து இந்த ரெண்டு வெயிட்டையும் வந்து ஷிப்குள்ளே போடலாம், செகண்ட் டே வந்து இது மட்டும் போடலாம், பிகாஸ் இந்த வெயிட் வந்து பெருசாக இருக்குன்னு வச்சுக்கலாம், தேர்ட் டே வந்து இதை போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டேஸில் டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ் நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம மினிமம் வெயிட் ஆஃப் த ஷிப் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், such that all the weights in the weights array can be shipped within D days, right? So இதுதான் கொஷன். ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஷின் படிக்கும்போது புரியாத மாதிரி தான் இருக்கும், பட் போக போக உங்களுக்கு புரியும். ஸோ பேசிக்கலி நம்ம ஷிப்போட மினிமம் வெயிட் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், ஸோ தட் எல்லா வெயிட்ஸும் நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் டேஸ்க்குள்ளே ஷிப் பண்ண முடியணும், ரைட்? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து they have given this array 1 2 3 4 5 6 7 8 9 10 அண்ட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 அண்ட் அவுட்புட் வந்து 15 கொடுத்துருக்காங்க. அதாவது ஷிப் கெப்பாசிட்டி ஆஃப் 15 இஸ் மினிமம் டு ஷிப் ஆல் த packages in 5 days like this, right? ஃபஸ்ட் டேல பார்த்தீங்கன்னா அந்த 1 2 3 4 5 8 வந்து they have shipped. ஸோ 1 + 2 + 3 என்ன 6 + 4 + 5 15. ஸோ ஃபஸ்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா 15 kg வெயிட்டை வந்து ஷிப் பண்ணிட்டாங்க, ரைட்டு? அதாவது நம்மளோட மினிமம் வெயிட் வந்து அவுட்புட் 15 இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் 15. ஸோ ஃபஸ்ட் டேல வந்து 15 டோட்டல் 15 kg ஷிப் பண்ணிட்டாங்க. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா 6 and 7 kg ஷிப் பண்ணியிருக்காங்க. 6 + 7 எவ்வளோ 13, ரைட்? ஸோ 13 kg ஷிப் பண்ணியிருக்காங்க. 13 இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 15, ரைட்? அண்ட் தேர்ட் டேல பார்த்தீங்கன்னா 8 kg ஷிப் பண்ணியிருக்காங்க. 8 இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 15. அண்ட் ஃபோர்த் டேல வந்து 9 kg, 9 இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 15. அண்ட் ஃபிஃப்த் டேல 10 kg ஷிப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டண்டான ஒரு கண்டிஷன் என்னென்னா, நம்ம வந்து ஆர்டரை வந்து மாற்றக்கூடாது, அதாவது ஆர்டர் ஆஃப் வெயிட்ஸை மாற்றக்கூடாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து நான் 1 4 5 7 ஷிப் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தட்ஸ் ராங். நம்ம ஆர்டர் வைஸாக தான் ஷிப் பண்ணணும், அதாவது 1 2 3 இந்த ஆர்டரில் தான் வரணும். இந்த வெயிட்ஸ் அரே எந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டரில் தான் நம்ம ஷிப் பண்ணணும், ரைட்? ஸோ இது ஒரு முக்கியமான கண்டிஷன். ஸோ ஃபார் சிம்பிளிசிட்டி நம்ம வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ரைட்? வேற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் 3 4 6 5 2 இப்படி இருக்குதுன்னா நம்மளோட அரே, அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ரைட்டு? ஸோ இப்போது வாட் இஸ் அ மினிமம் வெயிட் ஆஃப் த ஷிப்? ஸோ மேபி நான் வந்து ஃபஸ்ட் டே வந்து 3, அதாவது 3 kg வெயிட்டை வந்து நான் ஷிப் பண்ணலாம், ரைட்? சப்போஸ் நம்மளோட ஷிப்போட வெயிட் வந்து 3 இருந்துச்சுன்னா ஸோ ஃபஸ்ட் டே வந்து ஐ கேன் ஷிப் திஸ் வெயிட்டு, ரைட்? ஏன்னா 3 kg தான் இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் டே வந்து ஐ கான் ஷிப், பிகாஸ் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 4 kg, பட் நம்மளோட ஷிப்போட கெப்பாசிட்டி வந்து 3 தான். ஸோ ஐ கான் ஷிப். ஸோ அதனால் 3ங்கிறது 3 டசன்ட் ஒர்க். நம்மளோட ஷிப்போட வெயிட் ஷிப்போட கெப்பாசிட்டி 3ங்கிறது டசன்ட் ஒர்க். சப்போஸ் நம்மளோட ஷிப்போட சைஸ் 4 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டே ஐ கேன் ஷிப், பிகாஸ் ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்மளோட சைஸ் வந்து 3.
செகண்ட் டேவுமே வந்து ஐ கேன் ஷிப் பிகாஸ் சைஸ் வந்து 4, நம்மளோட ஷிப் கெப்பாசிட்டியும் 4. பட் ஆனால் தேர்ட் டே வந்து வெயிட் 6 இருக்குது, வெயிட் 6 வந்து ஐ கான் ஷிப், ரைட்? ஸோ அதனால கெப்பாசிட்டி 4மே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதுலேருந்து என்ன உங்களுக்கு புரியுது? ஸோ மினிமம் வெயிட், அதாவது லோவஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த ஷிப் ஷுட் பி ஈக்குவல் டு த மேக்ஸிமம் வெயிட் இன் த வெயிட்ஸ் அரே. அதாவது சப்போஸ் நம்மளோட ஷிப்போட கெப்பாசிட்டி 6 இருந்துச்சுன்னா எல்லா வெயிட்டையும் ஐ கேன் ஷிப், ரைட்? 3 இந்த ஃபஸ்ட் டேல இருக்கிற 3யும் ஐ கேன், அதாவது ஃபஸ்ட் வெயிட் 3யும் ஐ கேன் ஷிப்பு, 4ம் ஐ கேன் ஷிப்பு, 6ங்கிற வெயிட்டையும் ஐ கேன் ஷிப் பிகாஸ் நம்மளோட மினிமம் கெப்பாசிட்டி வந்து 6, ரைட்? மினிமம் கெப்பாசிட்டி ஆஃப் ஷிப் வந்து 6. அப்புறம் 5ங்கிற வெயிட்டையும் ஐ கேன் ஷிப்பு, 2ங்கிற வெயிட்டையும் ஐ கேன் ஷிப்பு. ஸோ இது வந்து என்ன புரியுதுன்னா, உங்களுக்கு என்ன புரியணும்னா, பேசிக்கலி மினிமம் கெப்பாசிட்டி ஆஃப் த ஷிப், அதாவது லோவஸ்ட் வெயிட் ஆஃப் த ஷிப், லோவஸ்ட் வெயிட் ஆஃப் த ஷிப் ஷுட் பி த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த வெயிட்ஸ். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6. அண்ட் ஹையஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கலாம்? சப்போஸ் நம்மளோட டி வந்து 1 இருந்துச்சுன்னா, ரைட்? நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? we should have all these elements in the array, அதாவது sum of these things should be shipped in one day. So sum of these things na another 3 plus 4 plus 6 plus 5 plus 2. So 7 plus 6 13 plus 5 18 plus 2 20. So high வந்து highest weight வந்து 20 இருக்கும், ரைட்? இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு பிகாஸ் எல்லா வெயிட்ஸும் ஒரே நாளில் ஷிப் பண்ணோன்னா the highest weight will be 20. ஃபைன். ஸோ புரியுது நம்புகிறேன். ஸோ நம்மளோட லோவஸ்ட் வெயிட் ஆஃப் த ஷிப் இஸ் 6 and highest வந்து 20, ரைட்? அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்மளோட ஸோ நம்மளோட கெப்பாசிட்டி வந்து 20ன்னு வச்சுக்கலாம். ஷிப்போட கெப்பாசிட்டி 20 இருந்துச்சுன்னா இங்கே என்ன பிரச்சனைனா, we can ship all these weights in one day. பட் ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ டேஸில் ஷிப் பண்ணணும்? 3 டேஸில் ஷிப் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, we can reduce the capacity of the ship. ஸோ brute force approach பார்த்தீங்கன்னா, you can just check for 19. ஸோ 19, சப்போஸ் நம்ம கெப்பாசிட்டி வந்து 19 இருந்துச்சுன்னா whether we can ship all these things in only 3 days செக் பண்ணலாம். 19 வந்து ஒர்க் அவுட் ஆகுது, ஸோ 18 செக் பண்ணலாம். தென் இந்த கெப்பாசிட்டி 17 என்னன்னு செக் பண்ணலாம். ஸோ this goes till 6, ரைட்? this goes till 6, ஃபைன். ஸோ at some point வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து, அதாவது 3 டேஸ் நம்ம எடுத்துப்போம் ஷிப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் வேல்யூ என்ன வருதோ அதுதான் நம்மளோட ஆப்டிமல் ஆன்சர். ஸோ இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, சப்போஸ் நம்ம லோலேருந்து ஹைக்கு போகலாம். சப்போஸ் நம்மளோட ஷிப்போட சைஸ் வந்து 6ன்னு வச்சுக்கலாம், ரைட்? s = 6. ஸோ s = 6 இருந்துச்சுன்னா வாட் we can do is, ஸோ ஃபஸ்ட்டு டேல வந்து we can ship only this 3 because 3 plus 4ங்கிறது வந்து it will become 7 which is greater than the capacity of the ship. So first டேல வந்து we can ship, அதாவது ஃபஸ்ட் டேல வந்து we can ship this 3. செகண்ட் டேல வந்து we can ship this 4, அதாவது செகண்ட் டேல, ரைட்? அண்ட் தேர்ட் டேல வந்து we can ship this. தேர்ட் டேல 6 ஷிப் பண்ணலாம். ஃபோர்த் டேல நம்ம இதை ஷிப் பண்ணலாம் ஃபோர்த் டேல. அண்ட் தென் ஃபிஃப்த் டேல பார்த்தீங்கன்னா இதை ஷிப் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது சப்போஸ் நம்மளோட கெப்பாசிட்டி ஆஃப் த ஷிப் வந்து 6 இருந்துச்சுன்னா we are able to ship all these weights in 5 days. ஆனால் நம்மளோட டேஸ் எவ்வளோவா இருக்கணும்? 3 இருக்கணும். ஸோ அதனால் we can't அதனால் இது வந்து ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் கிடையாது. நம்மளோட டேஸ் வந்து 3 இருக்கணும், பட் we are shipping it in 5 days, ரைட்? இப்போ வந்து நம்ம கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம கெப்பாசிட்டி வந்து சப்போஸ் 7 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட் டேல வந்து இந்த 3 plus 4, ஃபஸ்ட் டேல இந்த வெயிட் 3யும் 4யும் நம்ம ஷிப் பண்ணிடலாம் 1 டேல, ரைட்? அண்ட் செகண்ட் டேல வந்து இதை ஷிப் பண்ணலாம். செகண்ட் டேல we can ship this. அண்ட் தேர்ட் டேல வந்து we can ship this. தேர்ட் டேல வந்து இதை ஷிப் பண்ணிடலாம் பிகாஸ் 5 plus 2ங்கிறது 7. ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கிது, ரைட்? ஸோ 1 plus 2 plus 3 டேஸில் we can ship all these weights. நம்மளோட டி என்னது 3. ஸோ 3 மேட்ச் ஆகுது. ஸோ 3 டேஸில் we can ship all these weights. ஸோ அதனால் நம்மளோட ஐடியல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7ன்னு வரும்.
ஸோ பேசிக்கலி நம்ம லீனியர் மெத்தடில் வி ஃபவுண்ட் அவுட் த ஆன்சர். பட் இதை ஆப்டிமைஸ் பண்ணணும்னா வி கேன் யூஸ் பைனரி சர்ச், பிகாஸ் நம்மக்கிட்ட ஹை லோ இருக்குது. அண்ட் நம்ம கொஸ்டினில் மெயினாக என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா வி ஷுட் மெயின்டைன் த ஆர்டர், ரைட்? ஸோ பைனரி சர்ச் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ பைனரி சர்ச் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னா வி கேன் ஜஸ்ட் ஃபைண்ட் த மிடில் எலிமெண்ட். மிடில் என்னவா இருக்கும்? லோ ப்ளஸ் ஐ பை டூ. ஸோ லோ ப்ளஸ் ஐ பை டூனா வந்து 6 + 20 by 2. So 6 + 20 by 2 is nothing but 13, right? 6 + 20 by 2. So 26 by 2 will become 13. So suppose நம்மளோட ஷிப்போட கெப்பாசிட்டி 13 இருந்துச்சுன்னா, S equal to 13 இருந்துச்சுன்னா what we can do? So first டேல வந்து 7. ஸோ ஃபஸ்ட் டேலேயே பார்த்தீங்கன்னா இந்த 3 4 6 3 + 4 + 6 என்னது 13. ஸோ ஃபஸ்ட் டேலே we can ship all these 3 weights. அப்புறம் செகண்ட் டேல we can ship the remaining 2 weights. ஃபஸ்ட் டே செகண்ட் டே, ரைட்? ஸோ நம்மளுக்கு கிடைச்ச மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் என்ன, அதாவது நம்ம வந்து எவ்வளோ டேஸில் ஷிப் பண்ண முடிஞ்சுது? நம்மளால 2 days ஷிப் பண்ண முடிஞ்சுது. பட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? 3 days ஷிப் பண்ணணும், D = 3. So what we can do is we can further reduce the capacity of the ship. So என்ன பண்ணலாம்னா, ஸோ பேசிக்கலி லோ வந்து நம்மளுக்கு 6 இருக்குது, அண்ட் 13 வந்து நம்மளோட மிட் வேல்யூ, அண்ட் 20ங்கிறது நம்மளோட ஹை வேல்யூ, ரைட்? ஸோ இப்படி இருக்குது. ஸோ பெஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா we can shrink the binary search value. அதாவது இப்போ வந்து we can search between இந்த பார்ட்டில் நம்ம சர்ச் பண்ணலாம், ரைட்? 6, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் we can search. ஸோ இந்த பார்ட்டில் we can omit, பிகாஸ் நம்மளோட ஆப்டிமல் ஆன்சர் வந்து between 6 and 13 இருக்குது. ஸோ மறுபடியும் we can apply binary search. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம்? 6 + 13 by 2. ஸோ 6 + 13 by 2ங்கிறது என்னது? 6 + 13 is 19, right? ஸோ 19 by 2ங்கிறது it will be around some 19, yeah, so it will be around some 9, right? So 19 by 2ங்கிறது it will be around some 9. ஸோ சப்போஸ் நம்மளோட ஷிப்போட கெப்பாசிட்டி 9 இருந்துச்சுன்னா, ஸோ S equal to 9. பைனரி சர்ச் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ S equal to 9 இருந்துச்சுன்னா what we can do is, ஸோ ஃபஸ்ட் டேல வந்து we can have these 2 things, right? And செகண்ட் டேல பார்த்தீங்கன்னா we can have the 6, because 6 + 5 we can't take. 6 + 5 வந்து 11 ஆகிடும், பட் நம்ம கெப்பாசிட்டி வந்து 9 தான். ஸோ இதை மட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் தேர்ட் டேல 5 + 2 we can take this. ஸோ ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, அண்ட் தென் தேர்ட் டே. ஸோ D = 3. அதே மாதிரி we can ship all these things in 3 days. ஸோ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அண்ட் இது ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம். பட் இதையே நம்ம இன்னுமே ஆப்டிமைஸ் பண்ணலாம். we can just shrink further. ஸோ இப்போது 6 9 13 இருந்துச்சு, 6 9 13. ஸோ இப்போ வந்து between 6 and 9 நம்ம தேடலாம். between 6 and 9 நம்ம தேடினா 6 + 9 by 2 என்னது 15 by 2, it will be around 7. ஸோ நம்மளுக்கு 7 வரும், ரைட்? நம்மளோட மிட் எலிமெண்ட் வந்து 7 வரும், மிடில் வந்து 7 வரும். 6 + 9 என்னது 15. 15 by 2 is 7. ஸோ சப்போஸ் நம்மளோட S வந்து 7 இருந்துச்சுன்னா என்னது? S வந்து 7 இருந்துச்சுன்னா we can have 3 + 4, அதாவது 3 weight and 4 weight in 1 day. We can ship in 1 day. அண்ட் இந்த weight வந்து இந்த weight 6 வந்து 1 டேல ஷிப் பண்ணலாம், செகண்ட் டேல. அண்ட் 5 + 2 7. ஸோ இதை வந்து தேர்ட் டேல ஷிப் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த ஆப்டிமல் ஆன்சர். ஸோ இதை நம்ம மறுபடியும் ஃபர்தர் ஆப்டிமைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். we can further optimize as between 6 and 7 நம்ம பார்க்கலாம். between 6 and 7 என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், ரைட்? ஸோ between 6 and 7னா 6 + 7 என்னது 13. 13 by 2 is around 6. ஸோ சப்போஸ் நம்ம S வந்து 6 இருந்துச்சுன்னா, சப்போஸ் அவர் S is 6, ரைட்? சப்போஸ் நம்மளோட S வந்து 6 இருந்துச்சுன்னா we can ship this in 1 day, and this in 1 day, and this in 1 day. So S வந்து 6 இருந்துச்சுன்னா we can't ship in D = 3 days. ஸோ we are taking almost 5 days. ஸோ அதனால் நம்ம ஆப்டிமல் ஆன்சர் வந்து இந்த கொஷனுக்கு 7 தான் வரும். ஸோ நம்ம பைனரி சர்ச் எப்படி அப்ளை பண்ணோன்னு புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். ஸோ we can now see the code. ஸோ சேம் இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதை தான் இப்போ கோடில் I'm going to do, right? Just a second.
ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா we can ஸோ சம்முன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட், int sum is equal to 0 and further int max equal to 0. ஸோ இது வந்து ரைட், we actually don't need this I think. So next வந்து we can create the answer variable. answer தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம், ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ வந்து we can find the maximum, அதாவது நம்மளோட ஹை வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஹை வேல்யூ என்னது? sum of all these weights, ரைட். ஸோ weights dot size I plus plus sum plus equal to weights of I. alright, so we have found the sum. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா int low high ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ int low என்னது? int low is nothing but the maximum value in the int low is equal to maximum value in the array. அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா int low என்னவா இருக்கும்? 10 இருக்கும், பிகாஸ் 10 is the maximum value in the array. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வேற ஒரு எக்ஸாம்பிளை காமிச்சேன். ஸோ சேம் அதே அப்ளை பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்லையும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ மேக்ஸ் எலிமெண்ட் ஆஃப், ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது C++ல இந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது மேக்ஸ் எலிமெண்ட்னு. மேக்ஸ் எலிமெண்ட் ஆஃப் எந்த ஒரு அரேவோ அந்த ஒரு அரே, weights டாட் பிகின் weights டாட் end, ரைட். அண்ட் int high வந்து என்னது? high is nothing but the sum of the array. ஃபைன். ஸோ high low நம்ம கிட்ட இருக்கு இப்போ. ஸோ we can do the binary search. ஸோ while low is greater than or equal to high, ஸோ எப்பயும் போல பைனரி சர்ச் தான். ஸோ இப்போ மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். int mid is equal to high low plus i by 2. ஸோ மிடில் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ரைட். மிடில் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம செக் பண்ணணும் வெதர் இந்த பர்டிகுலர் மிடில் வேல்யூ, அதாவது மிடில் வேல்யூ என்னன்னா இங்கே இப்போ வந்து 6 + 20 + 6 + 20 by 2 பண்ணால் 13 கிடைக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸோ 13 கிடைக்குது. ஸோ சப்போஸ் நம்ம ஷிப் கெப்பாசிட்டி 13 இருந்துச்சுன்னா whether we can ship all these weights within these d days நம்ம செக் பண்ணணும். ஸோ d வந்து 3 அதாவது less than or equal to 3 days செக் பண்ணணும். less than இந்த சப்போஸ் நம்ம கெப்பாசிட்டி ஆஃப் ஷிப் 13 இருந்து and we can ship all those weights within these d daysனா we can return true. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எழுதணும், ரைட். ஸோ அதுதான் அந்த ஃபங்க்ஷன் செக் பண்ண போகுது. ஸோ ஃபங்க்ஷன் பேர் வந்து we can keep it as can ship, அதாவது ஷிப் பண்ண முடியுது, can ship. ஸோ can ship இந்த ஃபங்க்ஷனில் வந்து we can pass the mid element, அதாவது middle value, and then weights பாஸ் பண்ணலாம், பிகாஸ் weights வந்து ரொம்ப முக்கியம், weights and number of days. ஸோ சப்போஸ் ஷிப் பண்ண முடிஞ்சதுன்னா what we can do is answer equal to mid. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆப்டிமல் ஆன்சர் வந்து மிட்னு நம்ம எழுதிடலாம். பிகாஸ் சப்போஸ் நம்மளால் 13 days ஷிப் பண்ண முடிஞ்சதுன்னா, ஸோ ஜஸ்ட் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த ஒரு இது பாருங்கள். சப்போஸ் நம்ம 13 days ஷிப் பண்ண முடிஞ்சதுன்னா, ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு 13 we can write, as well as நம்ம அதை ஷ்ரிங்க் பண்ணி பார்க்கணும். அதாவது 13 நம்மளோட ஹை வேல்யூ வந்து மிட் மைனஸ் ஒன்லேருந்து ஹையை வந்து மிட் மைனஸ் ஒன்னாக மாற்றி நம்ம ஷ்ரிங்க் பண்ணி பார்க்கணும். அதாவது 6 to 13 நம்ம செக் பண்ணணும். ஸோ அதை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன், ரைட். ஸோ ஹை இஸ் ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1 ஷ்ரிங்க் பண்ணி வேறு ஏதாவது ஆப்டிமல் ஆன்சர் கிடைக்குதா நான் செக் பண்ணுறேன். சப்போஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா we can just increment the low is equal to mid plus 1. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா I am low is equal to mid plus 1, ரைட். ஸோ சப்போஸ் இந்த between 6 to 13 வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கலனா, அதாவது அந்த பர்டிகுலர் d daysக்குள்ள if you are not able to shipனா we can check in this range, அதாவது between 13 to 20 we can check. ஸோ அதுதான் இந்த கண்டிஷன், ரைட். ஸோ புரிஞ்சது நம்புறேன். ஸோ நவ் ஃபைனலாக நம்ம வந்து ரிட்டர்ன் என்ன பண்ணுறோம்னா we can return answer. ஸோ இப்போ மெயினாக நம்ம என்ன பண்ணோம்னா we should define this function can ship. ஸோ can shipோட டைப் வந்து நான் boolean கொடுக்குறேன். ஸோ bool can ship, ஆல்ரைட். ஸோ இதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன்?
ஸோ இதில் வந்து ஐ ஹவ் பாஸ்ட் இன்ட் மிட், அதாவது அந்த மிடில் வேல்யூ அண்ட் வெக்டர் ஆஃப் அதாவது வெயிட்ஸ் அண்ட் டேஸை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வெயிட்ஸ் அண்ட் டேஸ். ஆல்ரைட், ஸோ பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம்னா வி கேன், ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் என்னது, டேஸ் வந்து ஸோ மின் டேஸ்னு வேரியபிள் வச்சுக்கலாம். மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஆப்வியஸ்லி 1 தான் இருக்கும், 0 டேஸ் இருக்க வாய்ப்பே இல்லை, ரைட். அண்ட் சம்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். int sum is equal to 0. Alright, for int I is equal to 0, I is equal to 0, I is less than weights dot size I plus plus. Alright, இப்போ நான் வந்து we can add this sum, right, weights of I. ஸோ இங்கே ஒரு கண்டிஷன் செக் பண்ணலாம். இஃப் சம் இஸ் கிரேட்டர் தேன் மிட், ஸோ அப்படி இருந்துச்சுன்னா, இஃப் சம் இஸ் கிரேட்டர் தேன் மிட் அப்படி இருந்துச்சுன்னா வி கேன் ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட் திஸ் மின் டேஸ். இஃப் சம் இஸ் கிரேட்டர் தேன் மிட், ரைட், இஃப் சம் இஸ் கிரேட்டர் தேன் மிட்னா வி கேன் இன்க்ரிமெண்ட் திஸ் மிட் டேஸ். அப்புறம் வி கேன் மேக் திஸ் சம் இஸ் ஈக்குவல் டு வெயிட்ஸ் ஆஃப் ஐ. Alright, and ஃபைனலாக இங்கே என்ன செக் பண்ணலாம்னா வெதர் இஃப் மின் டேஸ், அதாவது மினிமம் டேஸ் ரெக்வயர்ட் இஸ் லெஸ் than or equal to டேஸ். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா we can return true, இல்லைன்னா டிஃபால்ட்டாக we can return false. ஸோ பேசிக்கலி இங்கே என்ன செக் பண்ணுறோன்னா வெரி சிம்பிள் ஃபங்க்ஷன் தான், உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஸோ பேசிக்கலி இந்த பாருங்கள், இந்த அரே பாருங்கள். ஸோ இதில் வந்து சம்மன் வேரியபிள் எடுத்துக்கிட்டு I'm just incrementing the, suppose நம்ம ஷிப்போட கெப்பாசிட்டி வந்து 13 இருந்துச்சுன்னா, ஷிப்போட கெப்பாசிட்டி சப்போஸ் 13 இருந்துச்சுன்னா, ரைட், ஷிப்போட கெப்பாசிட்டி 13. ஆல்ரைட், ஸோ ஷிப்போட கெப்பாசிட்டி 13 இருக்குது. அண்ட் நம்ம வந்து சம்முன்னு ஒரு வேரியபிள் எடுத்துகிட்டு we are just adding all these things. ஸோ 3 + 4 வந்து 7 ஆகுது. 7 is actually less than the mid, ஸோ அதனால் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம், ரைட். சப்போஸ் நம்மளோட சம் வேல்யூ வந்து கிரேட்டர் than மிட்டாக இருந்தால் தான் we are doing something. இப்போ வந்து லெஸ் தானாக இருக்குது, ஸோ we are not doing anything. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா சம் 3 + 7 + 6 என்னது, 3 + 7 + 6 13 ஆயிடுச்சு. இட்ஸ் greater than or equal to this is greater than or equal to 13 ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு பார்ட்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம். பேசிக்கலி what this means is இந்த எல்லா வெயிட்டையுமே வந்து we can ship in one day மீனிங், ரைட். ஸோ அதை தான் நம்ம பண்ணுறோம். ஸோ பேசிக்கலி நம்ம பார்ட்டிஷன் எங்கே கிரியேட் பண்ணுவோம்னா இங்கே கிரியேட் பண்ணுறோம். ஸோ we can ship all these things in one day. அண்ட் இங்கே பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளோட சம் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இப்போது சேஞ்ச் ஆகுது. அண்ட் தென் we can then ship all these things in another day. ஸோ நம்மளோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட மினிமம் டேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆகிடும். மினிமம் டேஸ் வந்து 2 ஆகிடும், which is less than or equal to 3. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா we can return true. மினிமம் டேஸ் வந்து 2 ஆகிடும். ஸோ டோட்டல் மினிமம் டேஸ் வந்து 2 ஆகிடும். ஸோ 2 is less than or equal to 3, we can return true. ஸோ கேன் ஷிப்னா we can ship on meaning. சப்போஸ் நம்மளோட மிட் வேல்யூ 13 இருந்துச்சுன்னா we can ship all those weights if the capacity of the ship is 13. ஸோ அதுதான் மீனிங். ஸோ அதை தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து செக் பண்ணுது. ஷிப் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு செக் பண்ணுது. ஷிப் பண்ண முடிஞ்சால் we are just shrinking the size of the array and we are trying to find the optimal answer, right. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். எரர் எதுவும் இல்லைன்னு நம்புகிறேன். எரர் இருந்தாலும் சம் டைப்போஸ் இருக்கும். ஓகே, இங்கே ஒரு டைப்போ இருக்குது. ஸோ மின் டேஸ், ஓகே, இங்கே வந்து செமிகாலன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட், அக்செப்ட்னு வருது, சப்மிட் கொடுக்கலாம். இப்போது
ஸோ சப்மிட் கொடுத்துருக்கேன். நம்ம சொல்யூஷன் வந்து சப்மிட் ஆகிடும், ரைட்? ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் குவைட் ட்ரிக்கி கொஸ்டின் தான். பட் ஆனால் பைனரி சர்ச் எப்படி அப்ளை பண்ணணும்னு புரிஞ்சுன்னு நம்புகிறேன். ஸோ அப்ரோச் புரிஞ்சுன்னு நம்புகிறேன். பேசிக்கலி லோ ஹை ஷிப்போட லோ ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டு we are writing a function can ஷிப் பண்ண முடியுதா இல்லையான்னு செக் பண்ணுறோம். ஷிப் பண்ண முடிஞ்சால் we are shrinking the array. we are basically ஷிப் பண்ண முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணுறோன்னா we are trying to increase the number of days by reducing the weights. ஸோ அதுதான் பண்ணுறோம். சப்போஸ் ஷிப் பண்ண முடியலன்னா what we are doing is we are trying to decrease the number of days by increasing the number of weights. ஸோ இதுதான் பண்ணுறோம், ரைட்? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க, ரைட்? அண்ட் நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் வீடியோஸும் இருக்குது. அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்கோரிதம் சீரிஸ் இருக்குது, போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.